ரமலானுடைய நோன்பை முடிந்துவிட்டு பிறகு இருக்கக்கூடிய முதல் வார ஜுமாவிலே நாம் எல்லாம் அல்லாவுக்கு மிக விருப்பமான அவனுடைய இறை இல்லத்திலே ஜுமாவை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே அமர்ந்து விட்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே ஒரு சில செய்திகளை உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமலானை குறித்து அதில் இருக்கக்கூடிய விசேஷமான காரியங்களை குறித்து நாம் வைக்கக்கூடிய நோன்பை குறித்தும் எதை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதை ரமலானிலே நீண்ட நெடிய உரையாக உங்களுக்கு உள்ளத்திலே பதிவு செய்வதற்காக நிறைய செய்திகளை சொல்லியிருப்பார்கள் இங்க இருக்கக்கூடிய அழைப்பாளர்கள். அந்த ரமலான் எதற்காக என்பதை சுருக்கமாக ஒரு சில நிமிடங்களிலே பார்த்துவிட்டு மற்ற செய்திகளை பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரமலானுக்கு பிறகு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை சுய பரிசோதனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ல ரமலான் எதற்காக நமக்கு கொடுத்தான் என்று சொன்னால் ஒரே ஒரு வரிசை மட்டும்தான் நண்பாளர்களே, ஒரே ஒரு நிலையை மட்டும்தான் அல்லாஹ் விரும்புகிறான். எதை அல்லாஹ் விரும்புகிறான், எந்த நோக்கத்திற்காக ரமலான் நம் மீது கடமையாக்கிறான் என்று சொன்னால் நம்மளுடைய மாற்றத்தை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லக்கும் தத்தக்குன் ஒரு வரியிலே அல்லாஹ் முடித்து விட்டான். நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டதனுடைய நோக்கம் நீங்கள் நல்லவர்களாக பயபக்தியுடையவர்களாக மாற வேண்டும். ஏனைய மாதங்களுக்கு ஒரு பரீட்சையாகத்தான் இந்த ரமலானை நான் ஏற்படுத்தியிருக்கிறோம் என்பதை உங்களுடைய நினைவுக்கும் என்னுடைய நினைவுக்கும் நினைவுபடுத்திவிட்டு, அன்பானவர்களே, ரமலான் கடந்து ஒரு வாரம் ஆகிவிட்டது. இந்த ஒரு வாரத்திலே நம்மளுடைய இபாதத் எப்படி இருந்திருக்கிறது, இதற்கு பிறகு இருக்கக்கூடிய நம்மளுடைய இபாதத் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது என்பதை சுய பரிசோதனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், இனி ஒரு ரமலானை நாம் அடைய போகிறோமா என்று நம்மால் உறுதியாக சொல்லிவிட முடியாது. இப்ப இருக்கக்கூடிய இந்த ரமலானிலே நம்மளுடைய மாற்றத்தை எதை நோக்கி அதற்கு முழுமையாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் உள்ளத்தை சீர் செய்வது. அன்பாளர், இன்றைக்கு நமக்கு நிறைய நேரம் இருக்கிறது. சுத்தம் செய்வதற்காக, மலையாளத்தில் சொல்வதாக என்று சொல்ல விருத்தி செய்வதற்காக நம்முடைய வாகனமே இருக்குங்க இல்லைங்களா, அதை ஒரு நாள் நம்ம தேர்வு செய்வோம், அதை கழுகி சுத்தம் செய்வதற்காக. ரொம்ப அழுக்காயிருச்சுன்னா நம்மளே என்ன பண்ணுவோம், ரொம்ப அழுக்கா இருக்கு, அது சுத்தம் செய்தால்தான் பார்ப்பதற்கு நன்றாக இருக்கும் என்பதற்காக. நம்முடைய ஆடைகளும் அப்படித்தான். 2-3 நாள் ஆடை அணிந்து விட்டோம் என்று சொன்னால் 4வது நாள் புத்தாடையாக இருந்தாலும் அதில் அழுக்குப்பட்டு விட்டது என்று சொன்னால் மீண்டும் அதை உடுத்த மாட்டோம், அதை சுத்தப்படுத்துவோம். தன்னுடைய மனைவியாகட்டும், நண்பர்களாகட்டும், உறவுகளாகட்டும், என்னடா இப்படி அழுக்கல போட்டிருக்கிற, நல்ல ட்ரெஸ் இல்லையா, சுத்தமா இருடா என்று சொல்லி ஆடை பற்றி சொல்லும் பொழுது சுத்தத்தை வெளிப்படுத்துவோம். நம்முடைய உடல் மேல் அழுக்கு இருக்குமே ஆனால் அதை சுத்தப்படுத்துவதற்காக நம்ம என்ன செய்வோம், அதற்குண்டான ஏற்பாடு செய்வோம். இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும், வாகனம் எடுத்துக்கொண்டாலும் சரி, தன்னுடைய வீட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி, தன்னுடைய இருப்பிடங்கள் எதுவாக இருந்தாலும் என்று சொல்லி அதற்கெல்லாம் சுத்தப்படுத்துவதற்காக நம்ம நேரத்தை ஒதுக்குவோம். அன்பானவர்களே, நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்காக என்றைக்காவது நேரத்தை ஒதுக்கி இருக்கிறோமா என்று சொன்னால், எதுக்கு போய் நேரத்தை ஒதுக்கணும், என்னுடைய உள்ளம்தான் சுத்தமா தானே இருக்கு என்று நாம் நினைத்து விடக்கூடாது. அன்பானவர்கள், அல்லாஹ் சொல்கிறான் உள்ளத்தை தூய்மையாக வைக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய அடிப்படை அஸ்திவாரமே உள்ளம்தான் அன்பானவர்கள். ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காண்பித்தார்கள். எப்படி சொன்னார்கள், அழகாக சொல்லி காண்பித்தார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது. அந்த சதை துண்டு சீராகிவிட்டால் உடல் முழுவதும் சீராகிவிடும். அந்த சதை துண்டு பழுதடைந்து விட்டால் உடல் முழுவதும் பழுதடைந்து விடும் என்று சொன்னார்கள். சகாபாக்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த சதை துண்டு எது என்று சொல்லும் பொழுது அலா வஹியல் கல்ப் என்று சொன்னார்கள். அலா வஹியல் கல்ப், இந்த கல்பு தான், இதயம்தான். இதை நீங்கள் தூய்மைப்படுத்தி வைத்துக் கொண்டிருந்த என்று சொன்னால் நிச்சயமாக அந்த சதை துண்டும் தூய்மையாக இருக்கும், உடல் முழுவதும் அமைஞ்சிருச்சு. அது பழுதடைச்சிருச்சுன்னு வைங்கள, எல்லாமே பழுதடைந்து விடும். அந்த கல்பை தூய்மையாக வைப்பது, அதுக்குத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், எந்த ஒரு அமல்கள் செய்வதாக இருந்தாலும் அந்த அமல்கள் பிறருக்காக இருந்து விடக்கூடாது, உங்களை படைத்த ரப்புல் ஆலமீனுக்காக இருந்து விட வேண்டும். நீங்கள் ஆடை அணிவதாக இருந்தாலும் சரி,
உலகத்தினுடைய சில பாராட்டுதலுக்காக போடுவாங்க. ஆனால் முழுக்க முழுக்க யாருடைய திருப்தியை எதிர்பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய திருப்தியை மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்த்து உங்களுடைய அமல்கள் இருக்க வேண்டும், உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கணும். நானாகட்டும், இங்க இருக்கக்கூடிய ஆறாகட்டும், களப்பணி ஆற்றக்கூடிய அல்லது இருக்கக்கூடிய பள்ளியினுடைய பொறுப்பாளராகட்டும், இன்னுடைய சமூகத்துடைய தலைவராக இருந்தாலும் சரி, உயர்ந்த படிப்பு படித்தலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடியதாகட்டும், அவர்களுடைய உள்ளம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? இஹ்லாஸாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தம் மட்டும்தான். புகாரியுடைய முதல் பாகம், முஸ்லிமுடைய முதல் பாகம் எடுத்து பாருங்க, இந்த பாடத்தை தான் பதிவு செஞ்சிருப்பாங்க. எந்த படுங்க? செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தது இருக்குங்களா இல்லையா? முதல் பாடம் தான். இன்னமல் அஹ்மாலு பின்னியாத். செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்ததுதான். நம்ம என்ன செய்யறோமோ, நம்முடைய உள்ளம் என்ன எண்ணுகிறதோ அதை பொறுத்துதான் இருக்கிறது. நம்ம தொழுகை வர்றோம் உதாரணத்துக்கு, அந்த தொழுகை இங்க வரலைன்னு யாரோ சொல்லிடுவாங்களோ என்பதற்காக இருக்குமே, ஆனால் அது பாத்திலா போயிடும். வரக்கூடிய தொழுகை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான், அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக மட்டும்தான் என்று வந்து விட்டோம் என்று சொன்னால் அதுக்குண்டான கூலி நிச்சயமாக நமக்கு கிடைக்கிறது. நிறைய வரலாற்று சம்பவங்கள் இருக்கிற, சொல்வதற்கு நேரம் போதாது, தொடர்ச்சியா வாய்ப்பு எடுத்தால் பார்க்கலாம். பாருங்கள், இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்காகத்தான் மார்க்கறிஞர்கள் என்ன பண்றாங்க? இபாதத்தை 4 கூறுகளாக பிரிக்கிறாங்க. எனக்கு படிச்சிருக்கிறோமா? ஏற்கனவே நினைவுபடுத்தியிருக்கிறேன். 4 கூறுகளாக பிரித்திருக்கிறார்கள் இபாதத்தை. அதாவது உடல் ரீதியான இபாதத், நாவு ரீதியான இபாதத், கல்பு ரீதியான இபாதத், அதே போல செல்வம் ரீதியான இபாதத். உடல் ரீதியான இபாதத்தை எப்படி பிரிக்கிறார் என்று சொன்னால், அன்பாளர்களே, இபாதத்து கௌலியா என்று சொல்வார்கள். மார்க்கர்கள் பிரிக்கிறாங்க. உடல் ரீதியான இபாதத், தொழுவது, அதே போல ஹஜ்ஜுக்கு போவது, இதுவரை சொல்லுவாங்க உடல் ரீதியான இபாதத். நாவு ரீதியான இபாதத்தை எப்படி என்று சொல்லும் பொழுது இபாதத்தை பற்றி சொல்கிறார்கள். இபாதத்தை பிரிக்கும் பொழுது அழகாக சொல்லி காண்பிக்கிறார்கள். எப்படி சொல்றாங்க பாருங்க. பொருளாதார ரீதியான இபாதத்தை சொல்லும் போது சொல்றாங்க, இபாதத்துல் பதனியா, இபாதத்துல் பதனியா என்றும், இபாதத்துல் கௌலியா என்றும், இபாதத்து மாலியா என்றும், இபாதத்து கல்பியா என்று சொல்லி பிரிக்கிறாங்க. அப்ப இபாதத்துல் பதனியா என்றால் என்ன? இபாதத்துல் கௌலியா என்றால் என்ன? இபாதத்துல் மாலியா என்றால் என்ன? இபாதத்துல் கல்பியா என்றால் என்ன? இந்த 4 பாடங்களை நம்ம தெளிவா படிச்சுட்டோம் வைங்களேன், நம்ம வெற்றி அடைந்து விடலாம். இந்த உலகத்திலும் ஈடேற்றம் கிடைக்கும், ஆகிரத்திலும் ஈடேற்றம் கிடைக்கும். நம்ம படிப்பதற்கு முயற்சி செய்யணும். அதுல என்ன பண்ணணும்? அதுல கடைசியாக சொல்கிறார்கள், மேலே இருக்கக்கூடிய இபாதத் இருக்குங்க இல்லையா, இபாதத்துல் கௌலியாவாக இருந்தாலும் சரி, இபாதத்துல் பதனியாக இருந்தாலும் சரி, இது அனைத்துமே உலக ரீதியாக இருக்கக்கூடிய இபாதத்துகளாக இருந்தாலும், உடல் ரீதியாக இருக்கக்கூடிய இபாதத்தாக இருந்தாலும், பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய இபாதத்தாக இருந்தாலும், இதற்கு அடிப்படையாக அமைவது கடைசியாக சொல்லக்கூடிய இபாதத்து தான் இபாதத்துல் கல்பியா. ஒரு மனிதனுடைய கல்பு தூய்மையாக இருக்க வேண்டும். அவன் கல்பு தூய்மையாக இஹ்லாஸாக இருந்தால்தான் அவன் வெற்றி அடைய முடியும். அதாவது நம்ம சொல்லுவோம், பேச்சுவாக்கில நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையிலே இருக்கிறது. நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில நம்ம பேச்சுவாக்கிலே அதிகமா எதை பயன்படுத்துவோம்? ஒரு பணிகள் செய்வதாக இருந்தாலும் நம்ம எடுத்ததுமே என்ன சொல்லுவோம்? முதல்ல இஹ்லாஸ் வேணுண்டாங்குவோம். இஹ்லாஸ் இல்லாதனா இஹ்லாஸை பத்தி பேசுவேன். பாக்குறோமா இல்லையா? எங்கிட்ட முதல்ல யார்கிட்ட சொல்லுவோம்? இஹ்லாஸ் என்னிடத்துல இருக்கணும். ஆனா நான் பிறருக்கெல்லாம் சொல்லுவேன், இஹ்லாஸோட செய்ய வேண்டும் எல்லா பணிகளுங்குவான். ஆனா பார்த்தா விளம்பரத்துல எல்லாம் முன்மாதிரி நின்றுட்டு இருப்பேன். எல்லாத்துலயும் சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மவுத்து வீடா இருந்தாலும் பொணமா இவன் இருப்பான். இன்னைக்கு நிறைய நபர்களை பார்க்கலாம், மவுத்து வீடா இருந்தாலும் புணமாங்க நின்று இருப்பான். அங்கேயும் நான் புணமா படுத்துக்கிறேன், என்ன நீங்க விளம்பரப்படுத்துக்குவான். இன்னும் என்ன பண்ணுவாங்க? கல்யாண வீடா இருந்தாலும் மாப்பிள்ளையா நின்றுட்டு இருப்பேன்னு சொல்லுவாங்க. நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம் தான் சொல்றேன். அங்கேயும் முன்னாடி நின்றுட்டு இருப்ப, சம்பந்தமே இருக்காது. ஆனா சில இடங்களில் எல்லா இடத்துலயும் அப்படியே வந்து தன்னை அப்படியே பிரதிப்படுத்தி காட்டுவார்கள். நான் இல்லாமல் எதுவும் இல்லை. அது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். தன்னைத்தானே அழிவை நோக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். சில செய்திகளை பிற மக்களுக்கு காண்பிப்பதற்காக செய்யறதுக்கு இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. உதாரணத்துக்கு பாருங்க, ஜக்காத் செல்வந்தர்கள் கஞ்சத்தனம் பண்ணான என்ன நிலைன்னு நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அவன் கொடுக்கிறான், என்ன மறைச்சும் கொடுத்தால் நன்மை, பகிரங்கமா கொடுத்தால் நன்மை. பகிரங்கமா கொடுக்கிறான், பிறருடைய பார்வைக்காக ஊக்குவிக்கிறது. பிறருடைய பார்வைக்காக ஊக்குவிக்கிறது. இதை நான் கொடுக்கிறேன், அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் தந்திருக்கிறான். அதுல பிறர் போராமைப்பட்டால் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க? போராமப்படக்கூடிய சூழ்நிலை வைப்பான். என்ன பண்ணுவா? இவனுக்கு மட்டும் எங்க இருந்துடா வந்து கொட்டுன்னு கொட்டுது. நம்மளும் இவரு கூட, உதாரணத்துக்கு சாதிக் பாட்டி யாராகட்டும், அவர்ல பேரை சொல்ற நம்ம யாசிப்பா யாராகட்டும், நிறைய பேர்த்துக்கு வந்து கொட்டுதே.
இவங்க கூடயே நம்மளும் பிசினஸ் பண்றோம், ஆனா நமக்கு ஒண்ணுமே இல்லையே. மனுஷனுடைய உள்ளத்தை நோண்டி பார்க்க முடியாது. எதேச்சிய ஒரு நிமிஷம் இருக்கும். நான் பரிசுத்தமான்னு சொல்ல மாட்டாங்க, மறைமுகமாக இருந்தாலும் அந்த பக்கம் யோசிப்பான், என்னடா இவருக்கு மட்டும் கொட்டி கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் என்ன பண்றான்? கொடுக்கிறான். அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொன்னால் அது ஒரு சோதனை. அது யாருக்கு தெரியும்? மூமின்கள் தெளிவா புரிஞ்சுக்குவாங்க. எனக்கு அல்லாஹ் நிறைய பொருளாதாரத்தை சொல்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் இந்த பொருளாதாரத்தின் மூலமாக என்னை சோதிக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, வலநபலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் கௌஃபி வல் ஜூஇ, நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம். எப்படி சோதிப்போம்? உயிரை எடுத்தும் சோதிப்போம், உயிரை கொடுத்தும் சோதிப்போம். அல்லாஹ் சில நபர்களுக்கு என்ன பண்றான்? சாலிகான பிள்ளைகளை நம்ம துவா செய்கிறோம், பிள்ளைகளை கொடுக்கிறான். எதற்கு அல்லாஹ் பிள்ளைகளை கொடுக்கிறான்? பிள்ளை மூலமா நம்ம சோதிக்கிறான். எப்படி சோதிக்கிறான்? இந்த பிள்ளையை நீ நல்ல முறையில வளர்த்துறியா, இல்ல வழிகட்டி இந்த பக்கம் அனுப்புறியா? நல்ல முறையில வளர்த்தினோம் என்று சொன்னால் அல்லாஹ் அதுக்குண்டான கூலி தருவான். இல்லை என்று சொன்னால் நாசமாத்த போகும். அதே போன்றுதான் மரணம். பலவிதமான சோதனை. நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவர்கள் மரணத்தின் மூலமாக, நம்முடைய செல்வத்தின் மூலமாக எல்லாம் சோதிப்பான். சிலதை கொடுத்தும் சோதிப்பான், சிலதை எடுத்தும் சோதிப்பான். அதுல ஒண்ணுதான் கொடுத்து சோதிப்பது. நம்ம நினைச்சிட்டோம் எல்லாம் நமக்கு தர்றான், அல்லாஹ் தர்றான். அல்லாஹ் கொடுக்கிறான். சில நபர்கள் பார்க்கிறோம் இல்லையா, சம்பந்தமே இருக்காது, எவ்வளவு பொருளாதாரத்தை போட்டாலும் அதுல என்ன பண்ணும்? வெற்றி அடைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கும். நமக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம தானே இது, எதுல போட்டாலும் கிடைச்சுக்கிட்டே இருக்க என்று சொல்லும் பொழுது அதற்கு அல்லாஹ்வுக்கு சுக்ரா செய்யணும். இன்னொன்னு, உன் கூடையே இருக்கிறார்களே அவர்களை நீ பார்க்க வேண்டும். என்னது? பொருளாதார ரீதியாக. அப்ப நம்ம பொறாமப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, நல்ல அவருக்கு பிரச்சனை இல்லை, நம்ம இப்படியே பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அடுத்தருடைய குடியை கெடுப்பதற்கு நாம் தயாராக இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பெரும்பான்மையான மக்கள் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து ஒருவன் வளர்ச்சியை என்ன நினைக்கிறாங்க? வளரட்டும் என்று எதிர்பார்ப்பது கிடையாது. அவனை வீழ்த்துவதற்குண்டான எல்லா நிலையோடு நம்மோடு சகமாக பழகி கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு நான் வைத்துக் கொண்டிருக்கிற பெயர் தான் இஹ்லாஸ். எங்கூட இருக்கிறவங்க இஹ்லாஸா பழகிறவங்க. சொல்லிட முடியுமா? சொல்ல முடியுமா? அப்படி சொல்லுவதற்கு முடியுமா? நமக்கு முடியாது. சுயரூபம் வெளியே வரும். சுயரூபம் எப்போ வரும்? பழகி பார்க்கும் பொழுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஒரு மனிதனை பற்றி தெரிவதாக இருந்தால் 3 நாள் பிரயாணம். எவ்வளவு அருமையான நபிமொழி தெரியுமாங்க. அதுக்குன்னு ஒட்டு நம்ம போறோம் நண்பர்கள், நம்ம நண்பர்கள் போறோம். பிரயாணம் என்பது அதுக்கு பிரத்யேகமா இருக்கும். எப்படி இருக்கு அந்த பிரயாணம்? இஹ்லாஸ் அடிப்படையில் புறப்படுறாங்களே, அவன் 10 தொழுகை வந்தால் பள்ளிக்கு போவான். என்ன பண்ணுவான்? அவனுடைய பேச்சு ஹலாலாக இருக்கும், அவனுடைய செயல்பாடு ஹலாலாக இருக்கும். இப்போ நான் கேட்கறேங்க, நம்ம நண்பர் எல்லாம் போறோம், நம்ம கரெக்டா நம்ம தொழுதுருக்கிறோமாங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். என்னை சேர்த்து சொல்றோம், குடும்பத்தோடு போவதாகட்டும் இல்ல நண்பரோடு போகட்டும், ஒரு நாள் டூர் அடிக்க போறோமே, நம்ம தௌஹீத்வாதி என்று சொல்லுகிறோமே, நம்ம பேருக்கு என்று சொல்றோம், இஹ்லாஸின் அடிப்படையில் நம்ம செய்கிறோம் என்று சொல்கிறோமே, நம்மளுடைய செயல்பாடுகளை ஒரு சில சந்தர்ப்பத்தில் சுய பரிசோதனை செய்து பாருங்க. நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே என்னது? வெளிப்பட மக்களுக்கு காட்டுவதற்காகத்தான் இருக்கிறது. இன்னும் சில நபர்கள் இருக்கிறார்கள், எப்படி தெரியுமா? தன்னுடைய பொறுப்பை நிலைநிறுத்துவதற்காக இபாதத்து செய்வார். தன்னுடைய பொறுப்பை நிலைநிறுத்துவ கண் முன்னாடி பார்க்கலாம். கூட்டம் சேரும் போது இபாதத்தை செய்வார்கள். பார்க்கிறோம் இல்லையா? அதைத்தான் பிரிக்கிறாங்க, மார்க்கங்கள் பிரிக்கிறாங்க. சொல்றதுக்கு நேரம் போதாது. எப்படி? கல்வி சுத்தமாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லி காண்பித்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு நபிமொழி, பிரதானமான ஒரு நபிமொழி. இந்த நபிமொழியை அறிவிக்கும் பொழுது இமாம் புகாரி அவர்கள் ரேகைப்படுத்துகிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இந்த நபிமொழி அறிவிக்கிறதாக இருந்தால், சகாபாக்கள் எப்பவுமே ஹதீஸை அறிவிக்கிறதா இருந்தால் வரலாறு படித்து பார்த்தால் புரிந்து கொள்ளலாம். ஒளி செய்வார்களாம், ஒளி செய்து விட்டு தொழுவார்களாம். 2 ரக்கத்துல ஒளி செய்தால் தொழுவதற்கு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, பிலாலே உங்களை நான் சுவனத்தில் பார்த்தேன், உங்களுடைய காலடி சத்தத்தை பார்த்தேன், அப்படி நீங்க என்ன அமல் செய்தீங்கன்னு தெரியலையே சொன்னாங்களா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் அவர்கள் பார்க்கறாங்க, என்னுடைய காலடி சத்தத்தை நீங்கள் கேட்டீர்களா? ஆம் பிலாலே. அப்படி என்ன அமல் செய்கிறீங்க? யார் ரசூலுல்லாஹ்? உங்களோடு தான் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் என்ன அமல் செய்கிறோம், ஏதாவது பிரத்யேகம் செய்கிறீங்களா கேட்கும் பொழுது, யார் ரசூலுல்லாஹ் நான் எப்போ ஒழு செய்தால் வேண்டுவேன், நான் தொழுகுவேன். இது ஒரு அழகான பண்புங்க. அது ஒழுவோட இருப்பது ஒரு சிறப்பு. ஒழு இருக்கு பார்த்தீங்களா? ஒழு செய்து இருப்பது ஒரு சிறப்பு. அது ஏன் நம்ம இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அழுக்கு என்ன ஒழு செய்வதால் 5 நேரம் ஒழு செய்வதால் அழுக்கெல்லாம் சுத்தமாக சொன்னார்களே, நீங்க அது மட்டுமல்ல எல்லா நேரத்திலையும் மேக்சிமம் முடிந்த வரைக்கும் ஒழு செய்துவார்கள். உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ள ஒரு உள்ளத்துல ஒரு என்னாகும், ஒரு நல்ல ஒரு சிந்தனை ஏற்படும். நான் ஒழு செஞ்சிருக்கிறேன், காத்து போயிடக்கூடாது, அங்க இங்க அமரக்கூடாது, நான் சிறுநீர் கழிக்க கூடாது, ஏன் ஒழு செய்திருக்க, ஒழுவோட இருக்கிறேன் என்ற ஒரு சிந்தனை நமக்கு வரும்.
சகாபாக்கள் என்ன பண்ணுவாங்க? ஒளி செய்வார். ஒளி செய்த உடனே என்ற கத்துருவாங்க. மனசு ஆறுதல் கிடைக்கும். நன்மையா தீமையா எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் இடத்துல புரிகிறது. அப்படி சொல்லக்கூடிய அந்த அபூ ஹுரைரா அவர்கள் அவர் எப்படி பண்ணுவாங்க? இந்த செய்தியை சொல்லக்கூடிய நேரத்தை இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. அறிவித்து முடிந்த உடனே மயக்கமுற்று விழுந்துருவாங்களாம். ஒரு ஹதீஸ் எல்லாம் கேள்விப்பட்ட என்னை விட இங்க இருக்கக்கூடிய ஆசிப்பை நிறைய முறை சொல்லியிருப்பார். அவருடைய யூடியூப்ல பார்க்கும்போது நிறைய இதை பத்தி சொல்றதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். என்ன சொல்லுவாங்க? நாளை மறுமை நாளில 3 நபர்களை கொண்டுதான் நரகம் என்ன பண்ணுவோம்? அதிகப்படுத்தப்படும். நரகம் இந்த எல்லாருக்கும் பொதுவானது. எல்லோரும் இந்த ஹதீஸை மனன வைத்து விட்டார் என்று சொன்னால் பயப்படுவான். பேசுற நாடாகட்டும், கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாகட்டும், செல்வந்தர்களாகட்டும் எல்லாம் அச்சப்படுவார்கள். இந்த ஹதீஸை சரியான முறையில் விளங்கி விட்டார் என்று சொன்னார். அல்லாவுக்கு பயந்து விளங்கி விட்டார் என்று சொன்னார். அவனிடத்திலே கடுகளவு பெருமை வராது. அவனிடத்திலே கடுகளவு கிபுறு வராது. அவனிடத்திலே கடுகளவு மற்றவர்களுடைய குறையை ஆராய்ந்து பார்க்க மாட்டான். இந்த ஹதீஸை உள்ளத்திலே பதிவு செய்திருந்தார். என்ன ஹதீஸ்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் இருக்கப்படும். அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும். அந்த மனிதனிடத்திலே கேட்பான், நீ இந்த உலகத்திலே கல்வி கற்றுக் கொடுத்தாயே? ஆமையா அல்லாஹ், நான் இந்த உலகத்திலே பிற மக்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தேன். கல்வி அறிவு இல்லாதவர்களுக்கு நான் கல்வி கற்றுக் கொடுத்தேன். மார்க்கம் அறியாதவர்களுக்கு மார்க்கத்தை உபதேசித்துக் கொடுத்திருந்தேன். இவ சொர்க்கம் என்று நினைத்திருப்பாய். உடனே அல்லாஹ் சொல்லுவதாக ரசூல் சொல்றாங்க, கதப்தா, நீ போய் சொல்ற, நீ நரகத்துக்கு போகணும். நம்மளே ஆச்சரியப்படும். யாரெல்லாம் நான் உண்மையை சொன்னேன், மார்க்கத்தை தானே சொன்னேன். மேடை ஏறி பேசுறேன், கிடைக்கக்கூடிய நேரத்தில் தாவா செஞ்சேன், எனக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் சத்தியத்தை எடுத்து சொன்னேன், பிறருக்கு கல்வி கற்றுக் கொடுத்து இது நல்லதான செஞ்சேன். அல்லாஹ் சொல்லுவான், கதப்தா, நீ பொய் சொல்றடா, நீ இங்குவா, நீ பொய் சொல்ற. என்ன? அந்த உலகத்திலே உனக்கு எல்லா பாராட்டுகளும் கிடைச்சு விட்டது. நீ பேசுறது உண்மைதான், நீ தாவா செஞ்சது உண்மைதான். ஆனால் அதன் மூலமாக நீ பாராட்டுதலை விரும்பி இருக்கிற. நிறைய பேர் பார்க்கிறோமா இல்லையா? சில பேர் யாராவது பேசும்பொழுது பாராட்டுதலை ஊக்குவிக்கலாம். நல்லா இருக்குங்க, இன்னைக்கு கொஞ்சம் எடுங்க. அதே நேரத்தில் அதை நினைத்து என்ன நினைப்பார்கள்? என்னாலதான் எல்லாமே, என்னாலதான் எல்லா காரியம் நடந்தது என்று சொல்லி விரும்புகிறோமே, பிறர்கள் தூக்கு விடுவாங்க. பாராட்டு என்ற அடிப்படையில பொய் சொல்லுகிறாய், நரகத்துல போய் போட்டு விடுங்க. பாருங்களேன், இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்படி என்ன? இஹ்லாஸ் இல்ல. இஹ்லாஸ் இல்ல. இஹ்லாஸோடு அல்லாஹ்வுடைய திருப்திக்காக அல்லாஹ் மட்டும்தான் நமக்கு என்ற சிந்தனையோடு, மனைவியுடைய திருப்தி தேவையில்லைங்க. நம்மளுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவரோ செயலாளரோ இன்னவர மாநிலமோ அவருடைய திருப்தி நமக்கு தேவை கிடையாது. மகனுடைய திருப்தி கிடையாது. இதுவெல்லாம் உலகத்துல கொஞ்ச நாள் தான் இந்த திருப்தி. நம்ம மகனுடைய திருப்தி எதிர்பார்ப்பது, இன்னும் மனைவியுடைய திருப்தி எதிர்பார்ப்பது எல்லாம் கொஞ்ச நாள் தான். பாருங்களேன், கணவன் மனைவி சேர்ந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு பிளவு ஏற்படும். பிளவு ஏற்பட்ட உடனே அவங்க ஒரு வகுதியில் போவாங்க, இவர் ஒரு வகுதியில் போவாங்க. அது வரைக்கும் நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை என்று அப்படி பேசிக் கொண்டிருந்தவர்கள் ஒரு பிரச்சனை வந்து உடனேயே நீயா உன்னை கட்டுறது கேடுதான் என்று சொல்லி வேறொரு திருமணம் பக்கம் போய்விடுவார்கள். அது வரைக்கும் அரவணைச்சிட்டு இருந்தவங்க அவ்வளவு உலகத்துல திருப்தி முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நம்மளை பார்த்து திருப்தி என்று சொல்றவர்கள் நமக்கு எதிராக நிற்பார்கள். இதெல்லாம் உலகத்திலே வாழும் பொழுது மக்களால் ஏற்படுத்திக் கொள்வது. ஆனால் முழுமையான திருப்தி அல்லாஹ்வுடைய திருப்தி மட்டும்தான். அல்லாஹ்வுடைய திருப்தி மட்டும்தான் வேண்டும் என்ற சிந்தனையோடு நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு யாருமே கிடையாது. நம்மளை சேர்த்தி அது மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அப்ப நேர்வழி அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், இதாயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், அன்பாளர்களே, அந்த இதாயத் தடுமாறுவதற்குண்டான வழிகள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அந்த வழிகளை எல்லாம் நம்ம என்ன பூட்டிடணும். அந்த வழியில ஒரு பக்கம் போக மாட்டேன். அதற்கு ஒரு உதாரணம் தான் ரமலானுடைய நோன்பு. நமக்கு நோன்பு எதற்கு? மற்ற இபாதத்தை போல அல்ல நோன்பு. நம்ம இன்னைக்கு இருக்கிறோம், இன்னைக்கு ரோட்ல எல்லாரும் முன்னாடி உணவு உண்ணுகிறோம்னா இல்லையா? எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா நோம்பு மாசம் பாருங்க, நம்மளுடைய நெருங்கிய மாட்டுவ நண்பர் உணவு கொண்டு இருப்பார்கள். ஆனால் நம்மளுடைய கையில கொடுத்தாலும் உண்ண மாட்டோம். நம்மளா சொல்லணும் நான் நோம்புன்னு, அவருக்கு தெரியாது. எப்ப நோம்பு அப்பான்னு கேட்பாங்க. ஆமா நோம்பு. மற்ற இபாதத்தை போல நோன்பு. ஏன் அல்லாஹ் இறங்கி வந்து கூலி கொடுக்கிறான்? எதற்காக அல்லாஹ் பிரத்யேகமாக இந்த நோம்பை போட்டு பிரத்யேகமான கூலி கொடுக்கிறான் என்று சொன்னால், மற்ற அமல்கள் எல்லாம் வெளிப்படுத்தி விடுவோம். ஆனால் நோம்பு வெளிப்படுத்த முடியாது. நானால் வெளிப்படுத்தினால் மட்டும்தான். அப்படி இந்த ரமலானிலே பயபக்தியோடு 13 மணி நேரம் இருந்து ரமலானுக்கு பிறகு சவால் பிறை ஒன்று பார்த்த உடனேயே எல்லா ஒட்டுமொத்த அமல்களையும் நாசமாக்கக்கூடிய காரியத்தை நாம் செய்கிறோம் என்று சொன்னால், அன்பாளர்களே, நாம் எதற்காக நோன்பு நோட்டு இருக்கிறோம்? எதற்காக இபாதத்தை செய்திருக்கிறோம்? அல்லாஹ்வுக்காக இல்லையா? ஏதோ வரணும் நோன்புல எல்லாரும் பார்க்கணும்.
என்ற அடிப்படையில் நம்முடைய அமல்கள் இருந்து விட்டது என்று சொன்னால் அன்பானவர்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நாம் நஷ்டத்துக்குரியவர்கள் தான். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா பாடம் எடுத்தாங்க. இஹ்லாஸ் இல்லாமல் எதுவுமே வெற்றி கிடையாது. தலை என்று சொல்லுவார்கள் இஹ்லாஸை பொறுத்தவரை. அந்த இஹ்லாஸை தான் எப்படி பிரிக்கிறாங்க, அத்தஃபக்குர் என்று சொல்லுகிறார்கள். இரண்டாவதாக அத்தக்வா என்று பிரிக்கிறார்கள், தவக்குல் என்று பிரிக்கிறார்கள், கௌஃப் என்று பிரிக்கிறார்கள். இஹ்லாஸ் மையமா வைத்து கிட்டத்தட்ட நிறைய அமல்களை பிரித்து பிரித்து காண்பிக்கிறார்கள். அந்த அமல்களிலே முதன்மையாக இருப்பது இஹ்லாஸ் தான். நீங்க எந்த செயல்கள் செய்வதாக இருந்தாலும் இஹ்லாஸ் இல்லைனால் அது வெற்றியே கிடையாது என்று சொல்லுவார். அப்ப இஹ்லாஸோடு நம்மளுடைய எல்லா பணிகளும் இருக்க வேண்டும். மலர்களை தொழுகையாகட்டும், நோன்பாகட்டும், ஜக்காத்தாகட்டும், அழைப்பு பணிகளாகட்டும், யாருடைய திருப்திக்காக அல்ல, என்னை படைத்த ரப்புல் ஆலமீனுடைய ஒரே ஒரு திருப்திக்காகத்தான். அப்ப அந்த உள்ளத்தை சரி செய்ய வேண்டும். அதை சுத்தப்படுத்துவதற்கு நம்ம தயாரா இருக்கிறோமா? அதற்காக நேரத்தை ஒதுக்கிறோமா? அதற்காக அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்திருக்கிறோமா? ஒண்ணு வேண்டாங்க, ஆடை அணிகிறோம். ஆடை அணிந்து கண் முன்னாடி நிற்கும் பொழுது உருவத்தை பார்த்து நம்மளே கொஞ்ச நேரத்துல பிரமிச்சிருவோம். நல்லா இருக்கிறாங்க, திலகாத்திரமான உடல் வாகல எல்லாம் சில பேர்த்துக்கு கொடுத்துருப்பாங்க. சில பேர்த்துக்கு என்ன ட்ரெஸ் ஒட்ட சோங்கா மாதிரி தெரியும், குறை சொல்லிருக்காங்கல்ல. இதுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க, சாதாரண ஆடை போட்டாலும் என்னப்பா எதை போட்டாலும் அழகா அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உருவம். யாரையும் குறை சொல்வதற்காக இல்ல, குறை சொல்லக்கூடிய இடத்துல கிடையாது. நம்ம ஒவ்வொருக்கும் ஒரு உடல்வாக இருக்கும். இருந்தாலும் பிரத்யேகமான ஒரு ஆடைகள் எல்லாம் போட்டு அப்படி கம்பீரமா நிற்கும் போது பாய் என்ன பாய் சிங்கம் மாறிச்சுமா அப்படி, அது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நீ உன்னை கண்ணாடி முன்னாடி பார்த்து உன்னை நீயே பார்த்து பிரமிக்கும் பொழுது என்ன சொல்ற, அல்லாஹ் என் உருவத்தை அழகாக படைச்சிருக்கிற, அதை விட சிறப்பு என்னுடைய உள்ளத்தை அழகாக பட. ஏன்னா உள்ளம்தான் வேணும். உள்ளம்தான் ஒரு மனிதனுக்கு சுத்தமா. என்கிட்ட பேசுறதா இருந்தாலும் சரி, நான் பிறருக்கு பேசுறதா இருந்தாலும் சரி, இங்கிருந்து வரக்கூடாது வார்த்தை, இங்கிருந்து வரணுங்க. அல்லாஹ் அதைத்தான் விரும்புகிறான். அல்லாஹ் இவரா பேசாம இருந்தா ஏதோ சொல்லிடுவாரு, பேசிட்டு போயிடலாமே. இவரா செலாம் சொல்லாம இருந்தா ஏதோ சொல்லிடுவாரு, பேசுறோமா இல்லையாங்க? அன்பாளர்கள், ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். திருமறை குர்ஆனுடைய 3வது அத்தியாயத்தினுடைய 29வது வசனம் எடுத்து படிச்சு பாருங்க. குல் இன் குல்தும் சொல்லுகிறாங்க, துஹு மாஃபி சுதூரிக்கும் துப்துஹு யஹ்லமுல்லாஹு வ யஹ்லமு. அல்லாஹ் சொல்லுகிறாங்க. எப்படி சொல்லுகிற பாருங்க, நபியே நீங்கள் சொல்லுங்கள் அவங்க கிட்ட. இந்த வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க. என்ன சொல்றாங்க? அல்லாஹ் சொல்லுகிறான் 3வது அத்தியாயத்தினுடைய 29வது வசனத்தை சொல்லுகிறான், நபியே நீங்கள் அவங்கிட்ட கூறுங்க, நீங்கள் உள்ளத்தில் உள்ளதை நீங்கள் மறைத்தாலும், நான் உங்ககிட்ட பேசும்போது நான் எதை மறைத்தாலும் அல்லது நீங்கள் அதை வெளிப்படுத்தினாலும் அல்லாஹ்வுக்கு அது நன்கறி. அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியும். நம்ம நினைச்சிட்டோம் எது தெரியாதுன்னு. அல்லாஹ் உள்ளத்தை மறைத்தாலும் வெளிப்படுத்தினாலும் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் மிக ஆற்றல் உடையவனாக இருக்கிறான். அதுக்கு தாங்க அமல், அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய திருப்தி, அதுதான் ஒரு யதார்த்தமான மனிதனுக்கு இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அதன் அடுத்தபடியாக இருக்கக்கூடிய தாவத். இந்த செய்தியை சொல்லலான்னு வந்தேன், ஆனா நேரம் போதாது. இன்னைக்கு நம்ம இடத்துல மிகவும் தொய்வாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? தாவா. நம்ம தாவா களத்துல இன்றைக்கு அன்பாளர்கள் மிகப்பெரிய தொய்வாக இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு குறிப்பாக இளைய சமுதாயம் எல்லாம் போதைக்கும் மதுவுக்கும் அடிவிட்டு சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். வாப்பாவை கொள்ளுகிறான் நடுரோட்ல. கேரளா பார்க்கலாம் இல்லையா? நண்பரோடு சேர்ந்து வாப்பா திட்டாருங்கிறதுக்காக வாப்பாவை கூட்டிட்டு போறாங்க. பார்த்திருப்பீங்களா இல்லையா? இளையதளத்துல கேரளா 10 மாதம் பெற்றெடுத்து சுமந்து அவனை வளர்த்தி உருவாக்கி அவனுக்கு வாகன வசதிகளை ஏற்பாடு கொடுத்த வாப்பா ஏதோ சொல்லிட்டார் என்று சொல்வதற்காக என்ன பண்றார், திட்டார் என்பதற்காக நண்பரோடு சேர்ந்து அழைத்து என்ன செய்கிறான், ஒரு தோப்பு கருக கூட்டிட்டு போய் அங்க போய் ஏன்டா இங்க கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லும் பொழுது, நீ எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி நண்பர்கள் மூலமாக அடிக்கிறார் கூடிய காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்கும். சமீபத்திலே நடந்தது, படிச்சிருக்கீங்களா இல்லையா? அப்ப எந்த அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது, எதிர்த்து பேச முடியாத சூழ்நிலை பார்க்கிறோம் இல்லையா? கொலை செய்கிறான் வாப்பாவும் அம்மாவை, குடும்பத்தை கொலை செய்கிறான், நிம்மதி இல்லைங்கிறான். கேரளா மற்றொரு சம்பவம் நடந்தது. வீட்டில் இருக்கக்கூடிய வயதான பாட்டி திருப்பங்களா இல்லையா? சமீபத்தில் நடந்தது. வீட்டுக்குள்ளேயே செலவுக்கு காசு தரலைங்கிறதுனால வீட்டுக்குள்ளேயே கொண்டு வீட்டுக்குள்ளேயே வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறான். அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவங்களை விசாரிக்கிறாங்க, வெளியூர் போயிட்டாங்கிறாங்க. வயதானவர்கள் வெளியூர் போயிட்டாங்க, நான் வீட்டுக்குள்ளேயே வைத்து நிற்கிறான். வீட்டுக்குள்ளேயே இவனே சமைச்சு இவனே தின்னுட்டு இருந்திருக்கான். பிறகு சில நாட்கள் கழித்து தேடும் பொழுதுதான் வீட்டுக்குள்ள வச்சிருக்கிற எல்லாமே வெட்டி துண்டு துண்டா வெட்டி. எந்த அளவுக்கு போயிருக்கு பாருங்க, எந்த அளவுக்கு சமூக சீரழியும் பக்கம் போய் கொண்டிருக்கிறது. கொலையும் கொள்ளையும்
கற்பழிப்பும், இதெல்லாம் என்ன பண்றது? சீர்திருத்தம் செய்வது. குறிப்பாக நம்ம எந்த பேர் எடுத்துக்கங்க, 4 நபர் எடுத்துக்கொண்டு சொன்னால் இருக்கக்கூடிய சிறுபான்மையர்கள் நாம் என்று சொல்லுவோம், சிறுபான்மையர் நாமம் என்று சொல்லுவோம். ஆனால் பத்திரிகை துறை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் எல்லா பழக்க வழக்கங்களிலும் தீய பழக்க வழக்கங்களிலும் பெரும்பான்மையா நம்ம ஆளுக்கு பெயர் இருக்கு. பார்க்கிறோமா இல்லையா? இருக்கக்கூடிய பகுதியில சிறுபான்மை, ஆனால் தீய பழக்கங்கள பெரும்பான்மையா இருக்கும். 2 பேர் அவங்க இருந்தா 2 பேரு, கமால் இருப்பான், இல்ல சர்புதீன் இருப்பான், இஸ்மாயில் இருப்பான். பார்க்கிறோமா இல்லையா? யாராவது ஒரு 4 பேர் முஸ்லீம் இருப்பாங்க. சரி சமமா, அதுல நாங்க சரி சமமா இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு போய் கொண்டிருக்கு. அப்ப சீர்திருத்தம் மிகப்பெரிய அவசியம் நமக்கு. சீர்திருத்தத்திற்காக நம்ம என்ன செய்திருக்கிறோம்? மசூரா ஓட்டு நீங்க தீர்மானம் எடுக்கணுங்க. அல்லாஹ் மிகவும் விருப்பது ஒன்றைத்தான் அன்பானவர்களே. திருமறை குர்ஆனுடைய வசனத்தை ஞாபகப்படுத்துகிறேன். 41வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான் 33வது வசனத்திலே, இந்த உலகத்திலே சிறந்த பேச்சாளர் என்று சொன்னா அடுக்குமொழியில பேசுறோமே சொல்றோமே, நம்மளுடைய பார்வைக்கு அவங்க தான் சிறந்த பேச்சாளர்கள். அவரை கூட்டிட்டு வந்து பேசுங்க, எல்லாம் அப்படியே உட்கார வச்சிருவாரு நம்ம சொல்லுவோம். கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றாரு, அவரை போட ஒரு கல்வி கற்றவர் யாரும் இல்லை என்று சொல்லுவோம் நம்மளுடைய பார்வைக்கு. அல்லாஹ் சொல்லக்கூடிய பேச்சாளர்கள் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான் நண்பர்களே, இகலாசோடு செய்யக்கூடிய அல்லாஹ் சொல்லுகிறான், வமன் அக்ஸனு கௌலன் மிம்மன் தஅ இலல்லாஹ் வஅமில ஸாலிஹன் வகாலன். அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், வமன் அக்ஸனு கௌலன் மிம்மன், யார் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கிறார்களோ. 3 விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு, இரண்டாவது அவன் அமல் செய்யணும். இன்னைக்கு நிறைய பேர் பார்க்கலாம், மேடையில நல்லா பேசுவாங்க, ஃபஜ்ருடைய தொழுகைக்கு இருக்க மாட்டான், ஃபஜ்ருடைய தொழுகைக்கு இருக்க மாட்டான், அங்க நின்று பேசுவான். ஆனா அதுக்கு நான் நியாயத்தை சொல்லுவான். நான் என்ன பண்ணுவேன், படிச்சிருக்கிறனால சொல்லுவான், இவன் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டு குதர்த்தமா என்ன இருக்கோ அதெல்லாம் பேசுவேன். பாய் தூங்கும் போதுதான் எந்திரிச்சா தொழுகை. இப்ப இன்னைக்கு நிறைய பேர் இருக்கு, எந்திரிக்கும் போது தொழுதால் போதும் சுபு. எப்ப வருஷம் பூரா சுபு எந்திரிச்சு லேட்டு தான், வருஷம் பூரா லேட்டா தான் எந்திரிக்கிறோம். 9 மணி ஆனா போய் படுக்கிறவன் 2 மணி ஆகிறதுக்கு செல்ல நோண்டிட்டு இருக்கிறோம். பாக்குறோமா இல்லையா? இது இப்லீஸுக்கு அடி தந்த வழி, நிச்சயமா இப்லீஸுக்கு அடி தந்த வழி. ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணுவாங்க, இரவிலே நேரமாக உறங்க விடுவார்கள், அதிகாலை நேரமாக எழுந்து விடுவார்கள். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், லேட்டா போய் தூங்குவோம். என்ன பண்ணுவோம், எந்திரிக்கிறது என்ன பண்ணுவோம், லேட்டா எந்திரிப்போம். சில பேர் ஏதாவது எங்கேயாவது போகணும்னு சொல்லும் போது மட்டும் டக்கு டக்கு டக்குன்னு வந்து நிற்போம். போகலைன்னா ஏதாவது சொல்லிடுவோம். அல்லாஹ் அதை வசனத்துல என்ன சொல்லுகிறார் தெரியுமா? யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து தாவத்தில் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறார்களோ அவனை விட சிறந்த பேச்சாளர் யாருமே கிடையாது. சொல்லால் சிறந்தவன். அப்ப அந்த வாய்ப்பு யாருக்கு கொடுத்திருந்தான்? நபிமார்களுக்கு கொடுத்திருந்தான். நபிமார்களுக்கு பிறகு அந்த வாய்ப்பு யாருக்கு இருந்தது? சகாபாக்களுக்கு இருந்தது. சகாபாக்களுக்கு பிறகு யாருக்கு இருக்கிறது? அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறானே, மூமின்கள் என்று சொல்லுகிறானே, நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே? பள்ளியை கட்டுகிறோம், தொழுகையினுடைய வத்துக்கு அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம். நம்ம அருகே ஒருவன் நரகத்துக்குண்டான தீங்கான பணி செய்து கொண்டிருக்கிறானே, ஒண்ணு கரத்து நம்மளால செய்ய முடியாது, அதுக்கு இஸ்லாமிய ஆட்சி வேணும். நாம செய்வதற்கு நாம் முயற்சி செஞ்சிருக்கிறோம் அன்பானவர்களே, அதற்கான மசூரா செய்திருக்கிறோம் அன்பானவர்களே. எங்க நமக்கு வெற்றி கிடைக்கும்? நம்ம விட்டு விரண்டு ஓடக்கூடிய நபர்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தக்க வைப்பதற்குண்டான வழி என்ன, அதற்குண்டான ஏற்பாடு என்ன, இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு என்ன, அதை என்னைக்காவது உட்கார்ந்து அமர்ந்து பேசியிருக்கிறோம். அதுதான் உண்மையான வெற்றி நமக்கு கிடைக்கிறது. அதுதான் இஹ்லாஸுடைய வெற்றி கிடைக்கிறது. அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த பணி என்பது, நாம் செய்யக்கூடிய இந்த தாவத் என்பது, நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அன்பானவர்களே, நபிமாருடைய பணி. அது அந்த ஜமாத்திலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஜமாத்திலே பயணித்துக் கொண்டு கண் முன்னால் இருக்கக்கூடிய மக்களுடைய தீமைகளை நாம் தடுக்காமல் அன்பானவர்களே, நாம் தொழுதும் நோன்பு நோற்றும் அன்பானவர்களே, பயனில்லை அன்பானவர்களே, கூலி கிடைக்கும். கவலை வேண்டும் அன்பானே. கவலை என்ன வேண்டும் தெரியுமா? எனக்கு காசு இல்லை, பணம் இல்லை, அந்த கவலை அல்ல, சொர்க்கம் இல்லாமல் போகிறார்களே அந்த கவலை தான் நமக்கு வர வேண்டும் அன்பானவர்களே. அந்த கவலையோடு நாம் பயணிக்க வேண்டும். அதுதான் ஒரு உண்மையான மூமியினுடைய கவலையாக இருக்க வேண்டும் என்பது இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட கவலையோடு பிற மக்களை தாவத் செய்யக்கூடிய விஷயத்திலே நம் அனைவர்களையும் ஒன்றிணைப்பாளர் என்று சொல்லி முதல் ஜுமாவை நிறைவு செய்கிறேன். வாகிருதன் அல்ஹம்துலில்லாஹ். اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அன்பிக்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, முதல் ஜுமா உரையில உள்ளத்தை சீர் செய்யக்கூடிய விஷயங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை முன்னிறுத்தி
செய்தியே சொல்லல. நிறைய செய்திகள் இருக்கிறது. ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய அழைப்பாளர்கள் உங்களுக்கு நிறைய செய்திகளையும் சொல்லியிருப்பார்கள். ஏன் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறோம் என்று சொன்னால், நம்மளுடைய அமல்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்மளுடைய செயல்பாடுகள் முதன்மையாக இருக்கக்கூடிய அடிப்படையில் உள்ளம் தூய்மையாக இருந்தால் தான் அங்கீகரிக்கப்படும். அல்லாஹ்வுடைய காருண்யம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பார்கள். நீங்க என்னதான் விழுந்து சுழுமலையை என்னதான் நீங்கள் விழுந்து நைட்டெல்லாம் நின்று தொழுதாலும், ரசூலுல்லாஹ் அழகா சொன்னாங்களே, பெண்களை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு சகாபி வந்து கேட்கிறாங்க, பெண்களுடைய சிந்தனைக்கு சகாபி வந்து கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் என்னுடைய வீட்டில் ஒரு பெண்மணி இருக்கிறார், அந்த பெண்மணி தொழுகிறாள், நோன்பு நோட்கிறாள், எல்லாமே செய்யறாங்க. ஆனா அண்டை வீட்டாரோடு சரியான உறவு விஷயத்திலே என்ன பண்றாங்க, பின்தங்கி இருக்கிறாங்க. ரெண்டு வகையா சொல்லுவாங்க அந்த ஹதீஸ. சண்டையிடுகிறான்னு சொல்லுவாங்க, அரவணைப்பு விஷயத்தில் அவங்க என்ன பண்றாங்க, கோட்டை விட்டு விட்டார்கள் சொல்லுறாங்க, அவருடைய விஷயத்திலே அலட்சியம் காட்டி விட்டார்கள் சொல்லுறாங்க. இப்படி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவருடைய நிலைகள் என்ன? இது நமக்கு சேர்ந்தா பொருந்தும். இப்படி இருந்தால் நம்மளுடைய நிலை என்ன என்று கேட்கும் பொழுது அவர்கள் நரகத்துக்குரியவர்கள். இப்ப இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பனை என்ன? நம்ம தொழுதால் நோம்பு நோற்றால் பத்தாது, அரவணைப்பு என்பது மிகப்பெரிய யுக்திங்க. ரசூல் அரவணைச்சாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அரவணைப்பு நம்ம சொல்றோம் எல்லாத்தையும் அரவணைக்கணும்னு. அரவணைப்புக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அடிப்படை தெரியுமா? முதல்ல நான் இஹ்லாஸோடு இருந்து எல்லாத்தையும் அரவணைக்கும். இஹ்லாஸோடு அல்லாஹ்ட்ட துஆ செய்யும். உள்ளத்தை சரி செய்து விடு அல்லாஹ், யா முகல்லிபுல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக்க. உள்ளம் சம்பந்தமான ஒரு திக்ருங்க. நம்ம எத்தனை பேருங்க கேட்டிருக்கிறோம்? தொழுகைக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளம் சீர்கெட்ட உள்ளமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளம் சீர்கெட்ட உள்ளமாங்க? அவரை விட ஒரு சிறந்த மனிதர் இருக்க முடியுமாங்க? அல்லாஹ்வுக்கு நெருக்கமான மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இரக்கம் காட்டக்கூடிய உள்ளம், கருணை காட்டக்கூடிய உள்ளம். அவர் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, என்னுடைய உள்ளத்தை சீராக்குன்னு கேட்கிறாங்க. பாவங்கள் செய்யக்கூடிய நம்ம எப்படி கேட்கணும் சிந்திச்சு பாருங்களேன். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார் என்று சொன்னால் இப்ப நம்மளுடைய நிலை எப்படி இருந்திருக்கு? நிறைய நபிமொழி இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு மனிதன் இருக்கிறார், அமல்களுடைய சிறப்பை சொல்லும் பொழுது இந்த ஹதீஸ் எல்லாம் பதிவு செய்வாங்க. இரவு நேரத்துல ஒருத்தர் தர்மம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த தர்மம் என்ன ஆகுது? 3 முறை கொடுக்கிறார்கள், 3 முறையை தவறாக விழுந்து விடுகிறது. இரவிலே கனவு காண்பிக்கப்படுகிறது. கனவின் மூலமாக அல்லாஹ் அவனுடைய இஹ்லாஸுக்குண்டான கூலி சொல்கிறான், நீ கவலைப்படாதே, அல்லாஹ் உனக்கு நற்கூலி வழங்கியிருக்கிறான், நீ கொடுத்தவர்கள் யாருக்குமே என்னாகல, வீணாகல. பெரிய ஒரு நபிமொழி அது. பாடத்திட்டத்தில் பதிவு செய்திருக்கு, புகாரினுடைய 2வது பாகத்துல. சுருக்கமா சொன்னேன், ஒரு மனிதன் தர்மம் செய்தாலும் அதற்குண்டான கூலி விரக்தி அடையாதீங்க, நீ இஹ்லாஸோடு செஞ்சு அதுக்குண்டான கூலி உண்டு. அதே போட்டுதான் ஒரு மனிதர் குகையில மாட்டிக்குவாங்க. கேள்விப்பட்டமால இஹ்லாஸோடு செய்வதால் ஒரு மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, 3 மனிதர்கள் குகையில மாட்டுவாங்க, நான் செய்த அமலுக்கு. அப்ப இதுல இருந்து கிடைக்கக்கூடிய நபிமொழி தெரியுங்களா? நம்ம செய்த அமல்கள் அல்லாஹ்ட்ட சொல்லலாம். அல்லாஹ்ட்ட சொல்ல, ஏன் நான் இரவு நேரத்துல நான் இருந்தேன், நன்மையான நமக்கு தீங்கு வரும் பொழுது எல்லாம் இஹ்லாஸோடு செய்திருந்தால், நான் இந்த மாதிரி செய்தேன், உன்னுடைய பொருத்தத்திற்காக அதை செய்தேன், என்னுடைய இருக்கக்கூடிய குறைகளை நீ அப்புறப்படுத்தி விடு, அல்லாஹ்ட்ட முறையிட சொல்லலாம். அப்படிப்பட்ட முறையிடுதலோடு நம்முடைய அமல்கள் இருக்க வேண்டும் என்பார்களே. அப்படிப்பட்ட வாய்ப்போடு நாம் இந்த உலகத்திலே பயணிக்க வேண்டும். அதற்குண்டான ஏற்பாடு தான் நம்முடைய ஜமாத் கட்டமைப்பு. அந்த கட்டமைப்புல இனி வரக்கூடிய காலத்தில் அன்பானவர்களே பாருங்க, இன்னைக்கு நிறைய ஆட்கள் இருக்கு. என்ன செய்ய போற அடுத்த கட்டம்? அன்பானவர்களே, இன்றைக்கு நம்மளை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை விட, என்னை விட இங்க இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் தெரியும். உண்மை விட எல்லாத்துக்கும் தெரியும். கலியுக காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலையிலே, ஒரு அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் நம்மளா என்று சொல்லும் பொழுது அடுத்து அமர்வதற்கு தயக்கம் காட்டக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி விட்டார்கள். அதை களைய வேண்டும் அன்பானவர்களை. களைவது எப்படி? தாவத்து மூலமாகத்தான் களைய முடியும் அன்பானவர்களே. அது அல்லாமல் நம்ம கூடி கூடி நின்று பேசி நம்ம வாட்டுக்கு தொழுது நம்ம வாட்டுக்கு போயிட்டு இருந்தோம் என்று சொன்னால் அன்பாளர்களே, அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நின்று இதற்குண்டான பதிலை சொல்லவே ஆக வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கும் எனக்கு நினைவுறுத்தியவனாக, வாய்ப்பு கிடைத்தால் தொடர்ந்து பார்க்கலாம் என்று சொல்லி, ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக்க அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக்க தவ்வாபுர் ரஹீம் ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வ கினா அஸாபன்னார் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார் அல்லாஹ் அஜர்னி மினன்னார் அல்லாஹ் அஜர்னி மினன்னார் அல்லாஹ் அஜர்னி மினன்னார். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.